மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10th பப்ளிக் ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனை தொடர்ந்து இப்போ ஒரு முக்கியமான சர்க்குலரும் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல் முறையாக 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பப்ளிக் எக்ஸாம் பேப்பரை நீங்கள் வாங்கி பார்க்கலாம். அது நீங்கள் சென்டம் வாங்கியிருந்தால் ஞாபகார்த்தத்துக்காகவும் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மார்க் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அதை வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீவேல்யூவேஷன், அதாவது இன்னொரு டைம் திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை ரெக்வஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ அதற்காக நமக்கு முதல் முறையாக இது கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் இது 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஸ்கீம் கிடையாது, 11th 12th மட்டும்தான் இருந்துச்சு. பட் நிறையா பேர் கேட்டனால 10th இப்போ இதை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரியா? இப்போ மெமரிஸ்க்காக நீங்கள் யாராச்சும் பேப்பர் வாங்குறீங்க, நான் 100 வாங்கியிருக்கேன், 99 வாங்கியிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு நமக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளோட ஜூனியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கியிருக்க அந்த மார்க்ஸ் உங்களோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன்லாம் நம்ம எடுத்து காமிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இது தான். ஸோ நீங்கள் பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் இந்த நம்பரில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்கேன் காப்பி, அதாவது விடைத்தாள் நகல் அப்படின்றத நீங்கள் இப்போ 10th படித்த ஸ்கூல் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 275 ருபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணணும். 2 சப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு 550 ருபீஸ் அந்த மாதிரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கேன் காப்பி அப்படின்றது நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ அதுக்கெலாம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நமக்கு ஆன்லைன்லே இதை ஒரு பிடிஎஃபாக கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் இது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்கூல் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணி ஆகணும். சரியா? இப்போ கரண்ட்டாக ஸ்கூல் மூலமாக படித்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்க நீங்கள் ஸ்கூல் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஓகேவா? வேறு ப்ரௌசிங் சென்டர் வேறு வெளியெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் இன்கேஸ் தனித்தேர்வர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன். தனித்தேர்வர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க எந்த ஸ்கூல்லையுமே படிச்சிருக்க மாட்டாங்க. 10th ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அட்மிஷன் போர்ட்லாம் படிக்க மாட்டாங்க. டைரெக்டாக பப்ளிக் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அப்படி ஒரு சில கேட்டகரி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க மட்டும் எந்த சென்டரில் போய் எக்ஸாம் எழுதுனாங்களோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹெச்எம்ஐ இல்லை பிரின்சிபலை போய் பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லி அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கு டேட் 15 மேலேருந்து 20 மேக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பட் சண்டே நமக்கு போக முடியாது. ஏன்னா சண்டே எல்லா ஸ்கூலுமே ஆஃபீஸ் பூட்டி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் நேராக உங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃப் பாருங்கள், இல்லை பிரின்சிபலையும் பாருங்கள், பார்த்து இந்த மாதிரி ஸ்கேன் காப்பி போடணும்னு சொல்லுங்கள். அவங்க எந்த காரணத்தை சொல்லியும் அப்ளை பண்ணுறதுக்குலாம் ரிஜெக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ஃபீஸை நீங்கள் கேஷாக அவங்ககிட்ட பே பண்ணி ஸ்கேன் காப்பி எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இந்த டேட் மட்டும் தான் உங்களுக்கு லிமிட். இதை தாண்டி நீங்கள் அப்ளையும் பண்ண முடியாது. சரி, அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வித்தின் ஒரு 1 மந்த்க்குள்ளே நமக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக போட்டுருவாங்க நம்ம பேப்பரை. நம்மளோட பேப்பர் அப்படியே இருக்கும் அதில். ஸோ நம்ம எழுதின விஷயங்கள் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற மார்க்ஸ்னு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பேப்பர் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஞாபகார்த்தத்துக்கு வச்சுருக்கிறவங்க அப்படியே அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த ப்ராசஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். அதை டவுன்லோட் பண்ணி சேஃபாக பத்திரமா வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அதை விட்டுருங்க. ஒருவேளை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மார்க் கம்மியாக வந்திருக்கு சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்கேன் காப்பி வந்ததுக்கப்புறம் உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட காமிங்க. என்கிட்டையும் என்னோட நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்த்து சொல்கிறேன். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீவேல்யூவேஷன் போடுறதுனா போடலாம். இதில் 3 டீச்சர்ஸ் உங்களோட பேப்பரை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து திருத்துவாங்க. இது போட்டிங்க அப்படின்னா 10th 11th 12th 505 ருபீஸ் ஃபீஸ் வரும். அதை வச்சு நான் குத்து மதிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரியே நமக்கு ரீடோட்டல்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, வெறும் டோட்டல் மிஸ்டேக் மட்டும்தான் சார் என் பேப்பரில் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. டோட்டல் மிஸ்டேக் மட்டும்தான் இருக்குன்னா 205 ருபீஸ். இல்லை எனக்கு ஒரு கொஷினுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நியாயமாக எழுதியிருக்கீங்க, பட் அவங்க கம்மியாக போட்டிருக்காங்க. ஒரு 5 மார்க் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்க, ஆனால் அவங்க 3 மார்க்ஸ் தான் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் ரீவேல்யூவேஷன் தான் போகணும். இதுவே டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னா மார்க்ஸ் எல்லாம் திருத்தி 5 மார்க்லாம் போட்டாங்க இப்படி. ஆனால் எனக்கு கவுண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டாங்க, 5 10ன்னு வரதுக்கு பதிலாக 5ன்னே போட்டாங்க. ஒரு 5 மார்க் எனக்கு டோட்டல் மிஸ்டேக்னா நீங்கள் ரீடோட்டல் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுங்கள். இதுக்கப்புறமா ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கேன் காப்பி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எங்கே போய் அப்ளை பண்ணணும். ஏன்னா அது யூஸ்வலாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அங்கே போய் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அது அதுக்கப்புறமா சொல்லுவாங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் இது வந்ததுக்கப்புறம் நமக்கு சொல்லுவாங்க. அந்த டைமில் நான் உங்களுக்கு அந்த தகவல்களை யூடியூப் மூலமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்கேன் காப்பி வந்ததுக்கப்புறம் நம்மகிட்டே கொடுங்க, நான் கைடன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.